வணக்கம். ஆபீசர் ஆன் டியூட்டி அப்படின்னு கேரளாவில் வெற்றிகரமாக ஓடிய அந்த மலையாள படம் இப்ப ஓடிடி தளங்கள்ல மிகப்பெரிய பரபரப்பா பேசுபொருளா இருக்கு. அது ஆபீசர் ஆன் டியூட்டி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல வந்திருக்கு, தமிழ்லையும் டப் பண்ணப்பட்டிருக்கு. இந்த படம் ஒரு ஹாரர் மூவி, த்ரில்லர் மூவி. இந்த படத்தை கையாளப்பட்ட விதம் தான் கேரளாவுக்கே உண்டான பாணி அப்படின்னு சொல்லணும். கேரளா அப்படின்னாலே ஹாரர் படம், த்ரில்லர் படத்தை ரொம்ப கனஜோரா கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த டீமும் அந்த படத்தை அப்படிதான் தூக்கி கொண்டு போய் அழகா ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல ஒரு சூதாட்டத்தில் ஈடுபட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் அங்க ஒரு ஸ்டேஷனுக்கு திரும்ப என்ட்ரி ஆகுறாரு. திரும்ப அவருக்கு டைம்லாம் முடிஞ்சு வேலை கிடைக்குது, வராரு. அப்படி வர சமயத்துல ஒரு பஸ்ல செயின் ஸ்னாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு, செயின் திருட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்துல அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்கிறாரு. அதற்கு பிறகு அந்த செயினை வைத்துக்கொண்டு அடுத்த செயின் திருட்டு, அடுத்த செயின் திருட்டு அப்படின்னு பரவலா அது போயிட்டே இருக்கு. இந்த செயின் திருட்டு, செயின் எங்க வாங்குறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளும் போது அப்படின்னெல்லாம் இந்த கதை போகுது. இந்த படத்தினுடைய முதல் கட்டத்திலேயே ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் ஒரு கடிதம் எழுதி வைத்து விட்டு தற்கொலை செய்து கொள்வது மாதிரி தான் படமாக்கப்பட்டிருக்கும். அப்படி தற்கொலை செய்து கொள்கிற போது அந்த இடத்துல ஒரு 4 பேர் பதுங்கி இருப்பாங்க. அந்த 4 பேர் யாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஆரம்பம் முடிச்சு. கிட்டத்தட்ட கதை நகர 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 அந்த ஒருத்தர் கைது செய்யப்படுவார். இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவரும் இந்த பெண்ணோட நான் எடுத்த வீடியோன்னு லேப்டாப்ல பதிவு பண்ணி வச்சிருப்பாரு. பல பெண்களோட அப்படி அவர் உறவாடி இருக்கிற விஷயம். இதுல ஆத்திரமடைந்த ஒரு ரிட்டையர்டு போலீஸ்காரர் ஒருத்தர் அடிப்பாரு, தன்னுடைய பொண்ணு அதுல பாதிக்கப்பட்டிருக்கான்ட்டு. அதற்கு பிறகு இவர் அந்த ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும் போது, இந்த செயின் நீங்க தான் வாங்கினீங்களா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது, ஆமா நான் தான் வாங்கினேன், இப்போ என் ஒய்ஃபு உடம்பு சரியில்லைங்க, நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன் அப்படின்னு வர. அந்த ஆஸ்பத்திரியில் விசாரிக்கும் போது யாருக்காக வாங்கினீங்கன்னும் போது என் பொண்ணுக்காக வாங்கினேன் அப்படின்னு போது, இந்த செயின் என்ன ஆச்சுன்னா காணா போயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவா. ஆனால் அந்த பொண்ணுகிட்ட தனியாக சொல்லுவார், நீ காணா கொடுக்கல, நீ யார்கிட்டயோ கொடுத்துருக்கிறங்கிற உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணை நீங்கள் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்வாங்க. ஆனால் அந்த பொண்ணு தற்கொலை செய்து கொள்வாள். ஏன் அந்த பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிறான்? இது இப்படியாக முடிச்சுகள் ஒவ்வொன்றா போயிட்டே இருக்க செயின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செயின் திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமா இல்லாம செயின் அடகு வைத்த விஷயங்கள், செயின் வாங்கின கடைகள் அப்படின்னுலாம் போக 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 அங்கங்கெல்லாம் ஒரு கொலை நடந்திருக்கிற ஒரு விஷயமும், இதையெல்லாம் யார் செய்யறாங்கிற கோணமும் பார்க்க 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 என்ன நடக்குங்கிற ஒரு ஒரு கியூரியாசிட்டியை இந்த படம் கிளப்பி விடுது. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் தூக்கு மாட்டிக்கிறார் இல்லையா, அவர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். அவர் அந்த ஒரு சீன் வருவார். அவரை காமிக்கும் போது அங்க ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லையா, அதுல ஆண் பெண் அப்படிங்கிற இளைஞர்கள் எல்லாமே அடக்கம். அவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் அப்படின்னு காட்டப்படும். அதை தேடி அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி அவங்கள போய் நெருங்குவாங்க. அப்படி நெருங்குகிற ஒவ்வொரு தருணத்திலையும் இங்க மர்டரும் நடந்துகிட்டே இருக்கும். என்னன்னாக்கா, அந்த ஒரு ரிட்டையர்டு போலீஸ்காரர் தன்னுடைய பொண்ணு இது மாதிரி இதாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அடிக்கிறாரு இல்லையா ஒருத்தனை, ஒரு அக்யூஸ்ட. அதற்கு பிறகு இந்த 4 பேரும் சேர்ந்து விஷம் கொடுத்து இந்த ரிட்டையர்டு போலீஸாரையும் அந்த மனைவியையும் கொண்டுடுவாங்க. ஆனா இங்க இவங்களே மனம் வருந்தி செத்து போனது கிடையாது. 4 நாளைக்கு முன்னாடி கூட இவங்களை நான் பார்த்தேன், அப்ப கூட ரொம்ப உற்சாகமா செடிகளெல்லாம் நட்டுக்கிட்டு அப்படிதான் இருந்தாரு அப்படின்னு அந்த ஹீரோ சொல்லுவாரு. இது இங்க யாரோ வந்திருக்காங்க, இங்க ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாம் தெரிய வரும்போதுதான் இந்த 4 பேர் பற்றிய விஷயங்கள் தெரிய வரும். இதுக்கு இடையிலேயே ஹீரோ அந்த போலீஸ்காரருடைய மகளும் இது மாதிரியான ஒரு சூழலுக்கு இரையாகியிருப்பா, இறந்திருப்பா, தூக்கு மாட்டிட்டு செத்துட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஃப்ளாஷ்பேக்ல காட்டப்படும். அப்போ இதனால அவருடைய மனைவி பிரியாமணி நான் டைவர்ஸ் போடுறேன், நான் உடனே வாழ மாட்டேன், என் பொண்ணை கொண்டதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சம்பவமும் அங்கே நடந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் ஃபேமிலி பிரச்சனைகள், ஒரு பக்கம் மனைவி மகளை இழந்ததுனால அவர் ஒரு விதமான அயற்சிக்கும் மயக்கத்துக்கும் ஆளாகிறது. அது பற்றிய யோசனைகள் வரும்போதெல்லாம்னு அப்படியே கதை போகிற போக்கிலேயே இருக்கும் பொழுது பார்த்தாக்க அந்த 4 பேரும்
பேரும் ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யறாங்க? அதுல ஆண் பெண் எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே 2K கிட்ஸ். இவங்கெல்லாம் ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னும் போது, ஒரு பஸ், அந்த பஸ்ல ஏற்படக்கூடிய ஒரு விஷயம், அந்த போதை மருந்து சாப்பிட்டு அந்த பஸ்ல அவங்க தகராறு பண்றது, இஷ்டத்துக்கு செக்ஸுவலா ஜாலியா இருக்கிறது அப்படின்னு இருக்கும்போது, அந்த பஸ்ஸுடைய கண்டக்டராக இருக்கிறவர் தான் அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி மனைவியை வச்சிருக்கேன்னு சொல்றாருல அவர். ஸோ அதனால தான் அவர் பொண்ணு பாதிக்கப்படுறாங்க. அதே பஸ்ஸில் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் படத்தினுடைய கதாநாயகன் போலீஸ்காரரான பிரியாமணியும் பிரியாமணியனுடைய மகளும். அதனாலதான் பிரியாமணியனுடைய மகள் அங்க பாதிக்கப்படுறாங்க. இப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லிங்க் வச்சுக்கிட்டே போக 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 கிளைமாக்ஸ்ல இந்த போலீஸ் அதிகாரியையும் கொல்றதுதான் அவங்களுடைய டார்கெட்டா இருக்கும். அதையெல்லாம் தாண்டி இதை எப்படி வெல்றாரு அப்படிங்கிறதா ஆபீசர் ஆன் டியூட்டி அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தினுடைய கதை. ஒரு எனக்கு தெரிந்து மனம் விட்டு நான் சொல்லணும் அப்படின்னாக்க, வேட்டையாடு விளையாடு ஸ்டைல்ல இந்த படம் கொலை அப்படியே நோக்கி நோக்கி கமல் போவார் இல்லையா வெளிநாடு வரைக்கும், அது மாதிரி இவர் ஒவ்வொரு இதா மாநிலமா மாவட்டமா அப்படியே போய் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற இந்த படம் பெங்களூரு ஸ்டேட்டுக்கு போய் அவங்கள கண்டுபிடிக்கிறது அப்படி இப்படின்ட்டாமே பரவுது. கிட்டத்தட்ட வேட்டையாடு விளையாடு படம் எங்கேயுமே போர் அடிக்காம எப்படி அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு பதவியதைப்பு நமக்கு கொடுத்துட்டு இருக்குமோ, எப்படி இந்த டேனியல் பாலாஜி அவங்கெல்லாம் செய்யற அந்த மிரட்டல்கள் நமக்குள்ளார ஒரு பீதியை கொடுத்துட்டு இருக்குமோ, இந்த படமும் எனக்கு அப்படித்தான ஒரு எண்ணத்தை தான் கொடுத்துச்சு. படம் ஆரம்பிச்சு படம் முடிகிற வரைக்கும் என்னைய வேற எந்த வேலையும் செய்ய விடாம ஆளும் உட்கார்ந்து பார்க்க வைத்த அந்த படம் கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல ஒரு அட்டகாசமான த்ரில்லர் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்துல தமிழ்ல டப் பண்ணப்பட்டிருக்கிற இந்த ஆபீசர் ஆன் டியூட்டி பாருங்க. கண்டிப்பா நீங்க உங்களுக்கு அந்த படம் பிடிச்சு போயிடும். படம் பார்த்துட்டவங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம்.